காமிக்கிறாங்களாம், என்னன்னே தெரில. அப்புறம் இது நிறையா காசு நம்ம லாஸ்ட்லேருந்து வாங்குவோம். இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாளாக கற்றுட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து சேர்த்து வச்சு இதெல்லாம் வாங்கணுன்னு. இப்போ கனவு நிறைவேறிடுச்சு. 1 லெவலில் இருந்தேன், இப்போ 5 லெவல் போயிட்டேன். இது வந்து என்னாச்சுன்னே தெரில. இப்போ நான் வந்து 50 லெவலுக்கு ஏதோ 30 லெவலுக்கு மேலே தான் 40 லெவலுக்கு மேலே தான் போயிருந்தேன். ஆனால் வந்து காட்டலை. அது பக் ஆயிடுச்சு போல். நம்மளை லாஸ்ட்லேருந்து கட்டிகிட்டு இருக்கு. எல்லா காருமே சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னொன்று வேறு வரும். இப்போ பாருங்க, வாங்கிட்டேன்னா இப்போ இன்னொன்று வரும். சொன்னோன்னா நான் ஒரு கார் வாங்கும் போது வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி முதல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் கார் கேமில் இந்த மாதிரிலாம் லெவலு இதெல்லாம் வராது. இப்போ கொடுத்தது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த நம்ம உள்ளே போகும்போது அந்த வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுது. அப்புறம் வந்து மேலே வந்து கிளைம் நவ் நம்ம எனக்கு வந்து ரொம்ப அது இரிட்டேட் ஆகுது. அது நம்ம சும்மா அந்த வெளியில் வச்சு வாங்கிக்கலாம். அது ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை அது. அப்புறம் இது வந்து நான் ஏதோ ராக்குன்னு போட்டிருக்கு. அப்புறம் இது வந்து ஏதோ மெர்சிடிஸ் காரு முன்னாடி உள்ள லோகோவை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ சொல்லுங்கள், நான் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணலாம். இது வந்து இந்த கார் வந்து 30 லெவல்ஸுக்கு மேலே தான் கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு கார்டு கூட நான் வாங்கலை. சம்திங் ஏதோ 2 கார் தான் நான் வச்சுருந்தேன். அந்த 2 காருமே ஒரு கார் தான் வச்சுருந்தேன். இன்னொரு கார்லாம் நானும் கிளைமே பண்ணல. இனிமேல் தான் வாங்கணும். ஃபுல்லாக வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த கார் வந்து ஏதோ 20 லெவலுக்கோ 20 லெவலுக்கோ அதுக்கோ கொடுத்தாங்க இந்த காரு. இது நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பகானி கார் வாங்கலான்னு பார்த்தேன். இது வந்து அது வந்து என்னோட இது இல்லை, இந்த ஃபோனில். அது வந்து என்னோடய கசினோட ஃபோனு. அதில் வந்து அவன் காசு சேர்த்து வச்சுருந்தான். பகானி கார் வாங்கலான் இருந்தோம். இதில் இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து என்ன ஆகும் பாருங்க. இப்போ நான் வேறு கார் நான் வாங்குகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வாங்கி காட்டுறது இன்னும் வரமாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்க, இப்போ நான் பக்கத்தில் உள்ள காருக்கு போய் காட்டுறேன். இப்போ பைக் கார் வருதா, அந்த பகானி கார் நான் காட்டம் போகும்போது அது நான் கசின் வீட்டில் இருந்தேன். அது வந்து டக்குன்னு அதுதான் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டக்குன்னு கொடுத்தோடனே என்னாச்சு, டக்குன்னு பைக் கார் எதுவுமே வராமல் டக்குன்னு வாங்கிட்டேன். அப்புறம் அது அவன் தான் என்னடா வாங்க வேணாம்னா வாங்கிட்டேன்ட்டு என்ன வர அடிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். நான் வந்துட்டு எங்கள் வீட்டு மாடிக்கு வந்து மறந்து உட்காந்துக்கிட்டான். அவன் நல்ல வேளை அவன் கண்டுபிடிக்கல. இந்த கார்லாம் முதல்ல பார்த்தது. இது வந்து நியூவாக கொண்டு வந்திருக்காரு. இது எதுவும் பழைய மாடலில் இருக்கும். இது வந்து அந்த கண்ணு மாதிரி இருக்கும், கண்ணை திறந்து மூடுற மாதிரியே லைட்டு. அப்புறம் இது வந்து இதை வச்சு தான் வந்து ஆஃப் ரோடிங்கே பெஸ்ட்டு காருன்னு சொல்லிட்டு இருப்பேன் நான் தெருவில். அங்கே இருக்க அந்த பைக் கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. ஆனால் இல்லை, நான் இப்போ காசு எடுத்துகிட்டே இருப்பேன். வாங்கவே மாட்டேன் எதுவுமே. காசை தான் நான் முக்கியமாக ஒரு இடத்துல இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க மேப்பு. அந்த மேப்பில் போய் பார்த்தோம்னா அது வந்து எங்கெங்கெல்லாம் காசு இருக்குதுன்னு காமிச்சோடனே டக்குன்னு நான் போய் எடுக்காமல் விட மாட்டேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் விடுவேன். அப்புறம் அந்த இது போர்டு மாதிரி வச்சுருப்பாங்களே அதெல்லாம் இது வந்து சைபர் ட்ரக். இந்த எலான் மஸ்க்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், மஸ்க் மிலான். பேரை பார்த்தீங்களா, மஸ்க் மிலான். அப்புறம் இந்த கார் ப்ளூ கலர் காரு எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணால் தெரில. சரி ஐஸ், பை பை. இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பை பை. நாளைக்கு அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணும்ன்ட்டு சொல்லுங்கள், நான் அதையும் செஞ்சு போடுறேன். பை கைஸ். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள்.